வணக்கம் மக்களை, மீண்டும் இன்னொரு வெல்த் மேனேஜ்மெண்ட் காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரெடிட் கார்டு பற்றி தான் மக்களை பார்க்க போகிறோம். கிரெடிட் கார்டு உண்மையாலே நல்லதா, கிரெடிட் கார்டில் ஏதாவது கெட்டது இருக்கா, எப்படிலாம் பயன்படுத்தினா அதை நம்ம நன்மைக்கு யூஸ் பண்ணலாம், நம்ம நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரிலாம் நீங்கள் பயன்படுத்தினா அது உங்களை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு இப்போ இதில் தள்ளி விட்டுரும், அது எப்படி பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்ற கிரெடிட் கார்டு பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமா இந்த காணொலி. ஸோ அதெல்லாம் தான் மக்களே இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்னோட காணொலிக்குள்ளே போகலாம். கிரெடிட் கார்டு, கிரெடிட்னா தமிழில் நம்மளுக்கே தெரியும் கடன், கார்டுனா அட்டை. ஸோ நம்மளுக்கு கடன் கொடுக்குற ஒரு அட்டை. இதை முதல்ல நம்ம மக்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும். இது ஒரு விதமான ஒரு கடனே தவிர இது யாரும் நம்மளுக்கு இலவசமாக எந்த பணமும் யாரும் தரலைன்றதை நம்ம மக்கள் தீவிரமாக புரிஞ்சிக்கணும். ஸோ கடன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ ஹோம் லோன்னா ஒரு 7 to 8% இருக்கும், பர்சனல் லோன்னா ஒரு 14 to 15% இருக்கும். அந்த மாதிரி கிரெடிட் கார்டுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இங்கே இன்ட்ரெஸ்ட்டில் தான் மக்களே நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுற விதமே ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் அதோட இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப அதிகம். ஸோ இதை பற்றின ஒரு தெளிவான புரிதல் இல்லாததுனால தான் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அவசரத்துக்கு பணம் வேணும்ன்ட்டு பணத்தை ஸ்வைப் பண்ணிடுவாங்க, கையில் பணம் இல்லைன்ட்டு. பட் அதை இஎம்ஐயில் கட்டிக்கலான்னு மக்கள் நினைப்பாங்க. ஆனால் அங்கே தான் உங்களுக்கு ஒரு செக்மேட்டே வரும். அந்த செக்மேட் என்ன, இது எப்படிலான்றதும் நான் உங்களுக்கு இந்த காணொலியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிரெடிட் கார்டு அப்படின்ற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு கடன் அட்டை, அவ்வளோதானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கண்டிப்பாக நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கடந்த ஒரு 2 வருஷமாக நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லை. ஏன்னா எனக்கு கிரெடிட் கார்டு எப்படி யூஸ் பண்ணணும், அதை எந்த விதத்தில் யூஸ் பண்ணணுன்ற அளவுகோல் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த லிமிட்டை நான் எனக்கே நான் செட் பண்ணி வச்சுருக்கேன், டிசிப்ளின்டாக இருக்கேன். ஸோ அதனால் இது வரைக்கும் எனக்கு கிரெடிட் கார்டு மூலமாக எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. நான் எந்த ஒரு கடன் சைக்கிள்லையோ எந்த ஒரு இஎம்ஐ தவறுறதோ எந்த ஒரு பேமெண்ட் டியூவோ எதுவுமே நான் பண்ணதில்லை. ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம இவ்வளோ தான் நம்மளால் செலவு பண்ண முடியும். ஆனால் நம்மள்கிட்ட அவன் லிமிட் இவ்வளோ கொடுத்துருக்கான், ஆனால் அவன் கொடுத்த லிமிட்டுக்கு நம்மளால் செலவு பண்ண முடியாது அப்படின்றது எனக்கு தெரியும். எந்தெந்த விஷயத்துக்கெலாம் நம்ம கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணணுன்றதும் நான் தெரிஞ்சு வச்சுருந்தேன். அதனால் இது வரைக்கும் எனக்கு கிரெடிட் கார்டு மூலமாக எந்த பிரச்சனையும் வந்தது இல்லை மக்களே. நான் கிரெடிட் கார்டு என்னோடய ரெகுலர் டே டு டே லைஃப்பில் நான் கேஷ் எடுத்துன்னு போகிறத விட, என் ஃபோன் கூட எடுத்துன்னு போகிறத விட, நான் எங்கேயா வெளியே போகிறேன்னா கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு போனாலே எனக்கு மோஸ்ட்லி சார்ட்டட் அவுட் என்னோடய பர்ச்சேஸுன்றது நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னோடய ரெகுலர் டே டு டே லைஃப்பில். ஸோ கிரெடிட் கார்டில் இருக்க நன்மைகள் என்ன அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்ப்போம். கிரெடிட் கார்டு நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோருன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அந்த கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிற லோனோட இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கம்மியாகும். நீங்கள் லோன் எடுக்கிறதும் உங்களுக்கு ப்ராசஸும் ஈஸியாகும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நான் ஆரம்ப கட்டத்தில் என்னோடய கிரெடிட் ஸ்கோர் அரௌண்ட் 600 to 700 இருந்தது. நான் கடந்த 2 வருஷமாக ஒழுங்காக என்னோடய கிரெடிட் கார்டு லோனாக இருக்கட்டும், இல்லை என்னோடய கார் லோனாக இருக்கட்டும், இந்த லோன்லாம் நான் கரெக்டாக ஒரு மாதம் கூட டியூ பேமெண்ட் தவறாமல் எல்லா பேமெண்ட்டும் பர்ஃபெக்டாக டைமுக்கு கட்டிட்டு வரனால என்னோடய கிரெடிட் ஸ்கோர் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ க்ளோஸ் டு 800+ இருக்குதுன்னு நினைக்கிறேன் என் கிரெடிட் ஸ்கோர். நான் செக் பண்ணல இந்த மந்த்து. ஸோ 1 month பிஃபோர் செக் பண்ணும்போது அரௌண்ட் 800 இருந்தது. இந்த கிரெடிட் ஸ்கோரும் மாதம் மாறும். அது ஏன் மாறுது, அது ஏன் இந்த மாதம் அதிகமாச்சு இந்த மாதம் கம்மியாகுன்றது ஃபுல்லாக என்னால் கிராக் பண்ண முடியல அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் கிரெடிட் கார்டு கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பர்சனல் இந்த கிரெடிட் ஸ்கோர், கிரெடிட் வர்த்தினஸை நீங்கள் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அப்படி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறனால நீங்கள் நாளைக்கே போய்ட்டு நீங்கள் ஒரு ஹோம் லோன் எடுக்கணும், இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு கிரெடிட் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப வருஷமாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது லோன் வச்சுருந்தாலும் பர்ஃபெக்டாக ஆன் டைம் நீங்கள் அந்த டியூ பேமெண்ட்ஸ் கட்டிக்கிட்டே வரனால உங்களுக்கு பின்னாடி ஒரு நம்பகத்தன்மையான ஒரு வரலாறு இருக்குது. ஸோ பேங்க் லோன், இப்போ நீங்கள் போய் பேங்க்கில் லோன் கேட்கும்போது இந்த வரலாறு உங்கள் பின்னாடி இவன் கரெக்டாக இது வரைக்கும் எந்த டியூ டேட்டும் மிஸ் பண்ணாமல் கட்டிட்டு வரான்றத பேங்க் பார்த்து உங்களுக்கு லோன் கொடுக்குற சான்சஸ் ரொம்பவே அதிகம். உங்களோட இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கம்மியாகவே கேட்டு வாங்கலாம். அதுவே நான் ஏதாவது ஃபஸ்ட் டைம் போய் வாங்குகிறேன், லோனே இது வரைக்கும் பண்ணதில்லை, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணதில்லை, லோனே எடுத்தது இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் நம்பகத்தன்மையானவரா, உங்களை நம்பலாமான்றது பேங்க்குக்கு எப்படி தெரியாதில்ல. ஸோ அதுக்காக தான் சொல்கிறது, இந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரி நம்ம பில்ட் பண்ணுறது ரொம்பவே நம்மளுக்கு முக்கியம்.
அதுவும் நீங்கள் வந்து ஒரு 18 வயசு முடிச்சுட்டு காலேஜ் போகிற பையனாக இருக்கலாம், இல்லை இப்போ தான் ஜஸ்ட்டும் நீங்கள் வேலையில் சேர்ந்தவராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறனால நீங்கள் உங்கள் கிரெடிட் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் பில்ட் பண்ண முடியும். ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு ஹோம் லோனோ, கார் லோனோ, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு லோனு, எந்த ஒரு லோனாக இருந்தாலும் இந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரி, இந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கிரெடிட் கார்டோட மேஜர் அட்வான்டேஜ் வந்து இந்த கிரெடிட் ஸ்கோரை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது தான். அடுத்த இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா வந்து இது கார்டுக்கு கார்டு மாறும். நீங்கள் பேங்கிங் பண்ணுற கம்பெனி பொறுத்து மாறும், நீங்கள் வச்சுருக்க கார்டு பொறுத்து மாறும். விசா, மாஸ்டர் கார்டு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி கார்டு பொறுத்து மாறும். நீங்கள் எந்த பேங்க்கோட டைப் வச்சுருக்கீங்கன்றதை பொறுத்து மாறும். ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ரிவார்ட் பாயிண்ட்ஸு இல்லைனா ரிவார்ட் மெக்கானிசம்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நார்மல் பேசிக் கார்டுலேருந்து ஹை லெவல் கார்டு வரைக்கும் எல்லா கார்டுக்குமே ஏதாவது ஒரு ரிவார்ட் ஸ்ட்ரக்சர் வந்து அந்தந்த பேங்க் வச்சுருப்பாங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்டு எப்படின்னா வந்து நம்ம த்ரில்லிங் திருப்புரா சீரீஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா வந்து நான் கொல்கட்டாவில் வந்து ஏர்போர்ட் லான்ச் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த லான்ச் யூஸ் பண்ணுறது எனக்கு ஒரே ₹1 தான் சார்ஜ் பண்ணாங்க. ஏன்னா வந்து எனக்கு எவ்ரி குவார்ட்டர் வந்து நான் வந்து ஏதாவது ஒரு லான்ச் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலான்ற ஒரு பெனிஃபிட் வந்து என்னோடய கிரெடிட் கார்டில் இருக்கவே நான் அந்த பெனிஃபிட் யூஸ் பண்ணி அந்த லான்ச் வந்து ஆக்சஸ் பண்ணேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஹை அண்ட் கார்ட்ஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பெனிஃபிட்ஸ் வந்து பயங்கரமாக அதிகமாக இருக்கும். நீங்கள் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கார்டு யூஸ் பண்ண பேங்க்கே வந்து உங்களுக்கு ஒரு விதமான பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அது வந்து உங்களோட ரிவார்டு அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டில் போய் அக்யூமுலேட் ஆகும். பேங்க்கே வந்து உங்களுக்கு அந்த ரிவார்ட் ஸ்ட்ரக்சர் மூலமாக நிறைய ஆஃபர்ஸு, நிறைய விதமான ப்ராடக்ட்ஸு நீங்கள் வந்து அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மூலமாக வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய நீங்கள் ஏர்மெயில்ஸை யூஸ் பண்ணி ஃப்ளைட் புக் பண்ணுறதுக்கு அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த பேங்க் வந்து தருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணுறனால இந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து ஒன் ஆஃப் தி பெனிஃபிட்ஸ். இந்த ரிவார்ட் ஸ்ட்ரக்சர் நான் சொன்ன மாதிரி ஏர்போர்ட் லான்ச்சாக இருக்கலாம். ஒரு சில கார்ட்ஸில் வந்து மூவி டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஹை அண்ட் கார்ட்ஸ் போனீங்கன்னா கார்டெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து கால்ஃப் ஆடுறதுக்காக வந்து ஆக்சஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விதமான ரிவார்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு மூலமாக கிடைக்கும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி மேஜர் அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லலாம். நான் ஒரு சில இது யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அட்வான்டேஜ் மூலமாக ஒரு சில இது வாங்கியிருக்கேன். ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி குட் யூசேஜ் ஆஃப் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதை தவிர்த்து சொன்னீங்கன்னா வந்து இது அட்வான்டேஜ்னு சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். நான் ஏன் அட்வான்டேஜ்லேயும் சொல்லுவேன், இதை டிஸ்அட்வான்டேஜ்லேயும் நானும் சொல்லுவேன். உங்கள்கிட்ட திடீர்னு உங்களுக்கு இப்போ கேஷ் இல்லை, அவசரமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் வந்து விச் இஸ் இன்எவிட்டபிள். நான் போய்ட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறேன், ஒரு டிவி வாங்குறேன்றதுக்காக நான் சொல்லலை, விச் இஸ் இன்எவிட்டபிள், ஒரு உயிருக்கே ஒரு ஆபத்து, அந்த மாதிரி வேறு வாய்ப்பே இல்லை, என்கிட்ட கேஷ் இல்லை, கோல்டு இல்லை, கடன் எந்த கடனும் வாங்க முடியாதுன்னு போது நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அந்த பர்ச்சேஸ், அந்த டிரான்சாக்ஷனை நீங்கள் பண்ணலாம். ஆனால் அது என்ன டிரான்சாக்ஷன்றதில் நீங்கள் கவனமாக இருங்க. டிவி, ஃப்ரிட்ஜுக்கெலாம் இந்த டிரான்சாக்ஷன் நான் சொல்லலை. ரொம்ப அவசரம், உயிருக்கு சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இதை சொல்கிறேனே தவிர அந்த டைமில் நீங்கள் டக்குன்னு உங்கள் கார்டு யூஸ் பண்ணி உங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும், கையில் காசு இல்லைனாலும். ஆனால் அந்த கிரெடிட் டியூ டேட்டுக்குள்ளே அந்த அமௌண்ட்டை உங்களால் கட்டிட முடியுமா அப்படின்ட்டு பாருங்கள். அப்படி கட்ட முடியலன்னா அந்த கிரெடிட் கார்டு மூலமாக தயவு செஞ்சு வாங்காதீங்க. கையில் இருக்க காசு, நகை, பணம், வீட்டில் ஏதாவது ஜுவல்லரி இருந்தால் அந்த ஜுவல்லரி விற்று கூட அந்த இது அடைங்க. பட் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அந்த காசு உங்களால் கட்ட முடியாது, உடனே புரட்டி திரும்பி கட்டிட முடியாதுன்னா தயவு செஞ்சு கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச பர்சனலாக கிரெடிட் கார்டோட மேஜர் அட்வான்டேஜஸ். இன்னும் ஒரு சில கிரெடிட் கார்டு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் அந்த மாதிரிலாம் நிறைய, அதான் சொன்னல, ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு பேங்க்குக்கும் வந்து இந்த இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பட் இதுதான் பேசிக் ஓவர்வியூ ஆஃப் எனக்கு தெரிஞ்ச அட்வான்டேஜஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு. நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கருத்துரை பகுதியில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி அட்வான்டேஜ்லாம் கிரெடிட் கார்டில் இருக்கா, இந்த மாதிரிலாம் நல்லதுக்கு யூஸ் பண்ண முடியுமான்ட்டு. இப்போ மேஜர் எல்லாருமே பயப்படுற அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் என்ன தான், ஏன் இது வந்து ஒரு கெட்டது, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாதீங்க, இதுவே வச்சுக்கக்கூடாது, கிரெடிட் கார்டே வச்சுக்கக்கூடாது, அது ஒரு இது, அது ரொம்ப தப்பு, அது ரொம்ப இது அப்படின்ட்டு நம்ம ஊரில் நிறைய பேர் வந்து ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. நான் பர்சனலாக என்ன சொல்வேன்னா வந்து உங்களால் உங்கள் பணத்தை மேனேஜ் பண்ண முடியலன்னா கிரெடிட் கார்டு தயவு செஞ்சு வாங்காதீங்க. உங்களால் உங்களோட பண விஷயத்தில் வந்து டிசிப்ளின்டாக இருக்க முடியல, உங்களால் உங்கள் எக்ஸ்பென்ஸை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக நானும் சொல்கிறேன், கிரெடிட் கார்டு உங்களுக்கு வந்து அவசியம். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் அது பிரச்சனையில் தான் போய் முடியும். உங்களால் டிசிப்ளின்டாக இருக்க முடிஞ்சு
உங்களால் இந்த டிரான்சாக்ஷனுக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண முடியுன்றது தெரிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணுற பணம் உங்களால் திரும்பி அந்த டியூ டேட்குள்ளே கட்டிட முடியுன்றது தெரிஞ்சு அந்த ஷுவர் ஷார்ட்டாக 100% 99.99 கூட கிடையாது 100% உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டுன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வாங்க. மற்றபடி நீங்கள் வந்து கிரெடிட் கார்டை வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து தூரம் விலகியே இருங்க அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. நான் நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நிறைய கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து நான் கிரெடிட் கார்டால் இவ்வளோ கடன் ஆயிடுச்சு, கிரெடிட் கார்டால் அவ்வளோ கடன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு உங்களை யாரும் அந்த கடன் கிரெடிட் கார்டு மூலமாக வாங்க சொன்னது? புரியுது, ஒவ்வொருத்தவங்க லைஃப் சினாரியோ வேறு. நான் இப்படி அவங்களுக்கு குத்தம் சொல்கிற மாதிரி நான் பேசலை. பட் நம்மளால் நம்ம எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ண முடியல, அந்த புரிதல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கும் இன்னும் ஃபுல்லாக கிரெடிட் கார்டு பற்றி தெரியாது. நானும் இன்னும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் அது அடுத்து என்னன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த விஷயம்லாம் இருக்குது. ஸோ உங்களால் கன்ஃபார்மாக இதெல்லாம் முடியும் அப்படின்னா அந்த பேசிக் நீ எவ்வளோ வேணால் செலவு பண்ணு, பட் அந்த டியூ டேட்குள்ளே உன்னால் அந்த பணத்தை கட்டிட முடியும்னா பிரச்சனையே இல்லைங்க. இதுதான் சிம்பிள். உங்களுக்கு கிரெடிட் லிமிட் 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கான், நீங்கள் 1 லட்ச ரூபாவும் செலவு பண்ணிட்டீங்க. டியூ டேட் வந்து 15ஆம் தேதி டியூ டேட்டு. ஸோ 1ஆம் தேதி நான் அடுத்த காணொலியில் வந்து என்னோடய கிரெடிட் ஸ்டேட்மெண்ட்டே எடுத்து உங்களுக்கு இந்த விஷயம்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த காணொலியில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் வந்துடும். அதுக்கப்புறம் நான் என்னோடய கிரெடிட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து காமிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்த காணொலியில் வந்து நான் கிரெடிட் ஸ்டேட்மெண்ட்டே காமிக்கிறேன். ஒரு 3-4 செக்ஷன் இருக்குது, இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ். அதை வச்சு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டாவது மேஜர் ட்ராபேக் வந்து கிரெடிட் கார்டில் என்னென்னா வந்து கிரெடிட் கார்டில் என்னென்னா வந்து இது பர்சனலாக நானும் வந்து ஒரு சில டைம் இந்த ட்ராப்புக்குள்ளே வந்து விழுந்துருவேன். என்னென்னா வந்து உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது ஒரு விதத்தில் உண்மையும் கூட. கையில் ஹாட் கேஷ் வச்சு நீங்கள் செலவு பண்ணுறது வேறு, கையில் ஒரு பிளாஸ்டிக் இதை வச்சு நீங்கள் செலவு பண்ணுறதுன்றதுக்கு ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட். ஹாட் கேஷ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் எண்ணுவீங்க. 2000 ரூபா பில்லுன்னா 500, 1000, 1500 நீங்கள் எண்ணி கொடுப்பீங்க. கிரெடிட் கார்டுன்றது அப்படி இல்லை, ஜஸ்ட் ஒரு டேப், அந்த 2000 உங்கள் அக்கௌண்ட்லேருந்து மாயமாக மறைஞ்சிரும். ஸோ கிரெடிட் கார்டோட ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் வந்து நம்மளோட எக்ஸ்பென்ஸை வந்து நம்மளால் வந்து அந்த காசு நம்ம செலவு பண்ணுறோன்றது அந்த வழியே தெரியாமல் வந்து நம்ம வந்து செலவு பண்ணிகிட்ருப்போம். இது ஒரு விஷயத்தில் உண்மை. நான் என்னோடய ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். நான் கிரெடிட் கார்டு வச்சுருந்தேன், ஹோட்டல் போய் சாப்பிட்ணுன்ட்டு இருந்தேன். எங்கள் அம்மா என்கிட்ட வந்து கேஷும் கொடுத்து அனுப்பிச்சாங்க. நான் கேஷ் வேணால் என்கிட்ட கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் போய் அங்கே சாப்பிட்டு முடித்தோடனே என்னாச்சுன்னா வந்து நான் நல்லா சாப்பிட்டாச்சு, கிரெடிட் கார்டும் பேமெண்ட் பண்ணிட்டேன். அதுவே எங்கள் அம்மாட்ட நான் கேஷ் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா அந்த கேஷ் லிமிட்குள்ளே தான் நான் வந்து சாப்பிட்ருப்பேன். அது 100 ரூபாவோ 500 ரூபாவோ 1000 ரூபாவோ. இப்போ எங்கள் அம்மா என்கிட்ட 500 ரூபா கேஷ் கொடுக்குறாங்கன்னா அந்த 500 ரூபாய்க்குள்ளே தான் நான் சாப்பிட்ருப்பேன். அதுவே நான் கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு போனனால என்ன ஆச்சுன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 750 ரூபா எனக்கு வந்து பில் வந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நடக்கும். நம்ம வந்து கையில் கேஷ் இல்லாமல் இப்படி கிரெடிட் கார்டு மூலமாக யூஸ் பண்ணுறனால இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்பென்சஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ எனக்கு அது கிளியராக எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் குறைக்கிறதுக்கு நான் வந்து ஏற்கனவே ஸ்டெப்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த இது நீங்களே வந்து உணரணும். நம்ம இதை வந்து எப்படி கரெக்டாக பண்ணுறோமா, இந்த எக்ஸ்பென்ஸ் உண்மையாலே நம்மளுக்கு தேவையா அப்படின்றத நீங்களே உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு புரிதல் வரும். அதுதான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது. கிரெடிட் கார்டுலேருந்து உங்களுக்கு ஒரு முழு புரிதல் இருந்தால் தான் மக்களே அதிலேருந்து நீங்கள் நன்மை எடுக்க முடியும். அது ஏதோ ஒரு பணம் வருது கட்டிட்டு இஎம்ஐ கட்டிக்கலான்ட்டு நீங்கள் அதுக்குள்ளே இறங்குனீங்கன்னா வந்து கடைசியில் அது வந்து உங்களை போட்டு தள்ளிடும். ரொம்ப கஷ்டம் அதை மேனேஜ் பண்ணுறதுன்றது தான் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கே தெரியாமல் இந்த ஸ்பெண்டிங் பிஹேவியர், உங்களோட பையிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு சில பேருக்கு வந்து இது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். மூணாவது ட்ராபேக் ஆஃப் கிரெடிட் கார்டு என்னென்னா வந்து இந்த கிரெடிட் கார்டு பற்றின புரிதல் இல்லாததே வந்து கிரெடிட் கார்டுக்கு ஒரு ட்ராபேக்காக வந்து நம்மளுக்கு சொல்லுவேன். எனக்கே வந்து நான் 2 வருஷமாக யூஸ் பண்ணாலும் 2 வருஷம் ஆரம்பித்த முதல் நாள்லேருந்தே எனக்கு எல்லா விஷயமும் வந்து எனக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரெடிட் லிமிட்டு, இந்த 30% ஆஃப் யுவர் கிரெடிட் லிமிட்டில் யூஸ் பண்ணாதீங்க, 40% மேலே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விஷயமே வந்து எனக்கு வந்து கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஏர்லி மார்னிங் நான் உட்காந்து காலைல எழுந்து ஒரு வாட்டி சும்மா கிரெடிட் கார்டு பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கே தெரிய ஆரம்பிச்சது. நம்ம எவ்வளோ தான் செலவு பண்ணோம். 30% உங்கள் கிரெடிட் ஸ்கோர் எப்படிலாம் அஃபெக்ட் ஆகும்னு பார்க்கும்போது உங்கள் கிரெடிட் லிமிட்டில் மோர் தென் 30%, 20% அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதுன்றது எனக்கு அப்போ தான் தெரிய வந்தது. அதை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்காக ஒரு சில ஹேக்ஸ்லாம் இருந்தது. ஸோ அந்த ஹேக்ஸ்லாம் கூட எனக்கு அப்புறம் போக தான் தெரிய வந்தது. ஆரம்பத்துலேயே நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இறங்கலை, யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஆனால் வந்து கரெக்டான விதத்தில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதுல தப்பே கிடையாது. நிறைய மக்கள் என்ன வந்து தவறு பண்ணுவாங்கன்னா வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கிரெடிட் கார்டில் ஒரு 1,00,000 கிரெடிட் லிமிட் தரான் பேங்க் அப்படின்னா, இப்போ மாத சம்பளம் ஒரு 30,000 40,000 தான்னா, நீங்கள் 40,000 தான் சம்பளம் வாங்குறீங்க. ஆனால் அவன் உங்களுக்கு 1,00,000 கிரெடிட் லிமிட் தரான். ஏன் அவன் உங்கள் சம்பளத்தை விட எதுக்கு அவன் உங்களுக்கு அதிகமாக தரணுன்ற முதல் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீ 40,000 வாங்குறீங்க, உங்கள் என்டையர் மந்த்லி டிரான்சாக்ஷன் உங்கள் கிரெடிட் கார்டில் நீங்கள் பண்ணாலும் நீங்கள் 40,000 மேலே உங்களால் கட்ட முடியாது அந்த கிரெடிட் கார்டில். ஏன்னா உங்களோட வருமானமே 40,000 தான். ஆனால் அந்த லிமிட் வந்து நீங்கள் 1,00,000 செலவு பண்ணிட்டீங்கன்னா மீதி 60,000 வந்து நீங்கள் வந்து அவனுக்கு இஎம்ஐயாக கட்ட வேண்டியது வரும். அந்த இஎம்ஐ வந்து ரொம்பவே அதிகம், மோர் தென் 20% அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, ஏன்னா இது வரைக்கும் நான் அந்த ட்ராப்புக்குள்ளே விழுந்ததில்லை. ஸோ அந்த இஎம்ஐயை நீங்கள் கட்ட வேண்டியது வரும். அந்த இஎம்ஐக்கு அடுத்து இஎம்ஐ, அந்த மாதிரி நீங்கள் அடுத்த மாதம் என்ன பண்ணுவீங்க, இந்த இஎம்ஐயை கட்டுவீங்களா, இல்லை அடுத்த மாதம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிற கிரெடிட் கார்டுக்கு பில்லு கட்டுவீங்களா? ஸோ இந்த இதில் தான் வந்து நிறைய மக்கள் வந்து இந்த ட்ராப்புக்குள்ளே விழுந்து இது ஒரு சைக்கிள் மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். கடைசியில் வந்து உங்களால் அந்த இன்ட்ரெஸ்ட் கூட கட்ட முடியாமல் வந்து நிறைய பேர் வந்து சஃபர் பண்ணுறத நான் நெட்டில் படித்து யூடியூப் அந்த இதிலலாம் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராப்புக்குள்ளே தயவு செஞ்சு நீங்கள் விழுந்துடாதீங்க. உங்கள் சம்பளம் எவ்வளோன்றது கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்கம் எக்ஸ்பென்ஸ் காணொலி இந்த சீரிஸ் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்கனாலே தெரியும். ஸோ உங்களோட இன்கம் எவ்வளோன்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுமாதிரி கிரெடிட் கார்டில் நம்ம என்னென்ன எக்ஸ்பென்ஸ்லாம் நம்மளால் பண்ண முடியும், நம்மளால் எவ்வளோ கிரெடிட் கார்டில் ஸ்பெண்ட் பண்ணால் நம்மளால் கட்ட முடியும் அப்படின்றத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட பில் டேட்னா என்ன, உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் டேட் என்ன, பில் டியூ டேட் என்ன, அதே ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட்டிங் டேட் என்ன, உங்களோட டோட்டல் கிரெடிட் லிமிட் என்ன, அந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இண்டிவிஜுவல் இது வந்து அடுத்த காணொலியில் வந்து நம்ம வந்து கிளியராக பார்ப்போம். என்னோடய என்டையர் கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்னாப்ஷாட் வந்து உங்களுக்கு அடுத்த காணொலியில் காமிச்சு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது கிரெடிட் கார்டு பற்றின சந்தேகம் இருந்தால் கீழே கருத்துரை பகுதியில் சொல்லுங்கள். நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தால் கீழே கருத்துரை பகுதியில் வந்து சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். எல்லாருக்கும் இது வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து போய் சேரட்டும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மீண்டும் வேறு ஒரு தருணத்தில் வேறு ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் மக்களே. நமது சாகசங்கள் தொடரும், காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும், போய் ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடன் ட்ராவல் அப்டேட்ஸ், ரீல்ஸ், போஸ்ட் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்துட்டுருக்கு. நம்ம மற்ற ட்ராவல் பிளேலிஸ்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.